இலக்கியா, அதாவது இந்த மியூசிக்கலி டிக்டாக் இது மூலமா பிரபலமானவங்க தான் இந்த இலக்கியா. இப்ப யூடியூபர்னு கூட சொல்லலாம். சமையல் நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வீட்டுல இருந்து வெளியில வந்து தன்னோட வயிற்று பழப்புக்காக கண்ட மாதிரி வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆனவங்கள இவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க. இப்போ ரீசெண்டா இவங்க பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. இவங்க அளவுக்கு அதிகமா ஊட்டச்சத்து மாத்திரை எடுத்துக்கிட்டனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. போரூர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இவங்க அட்மிட் ஆகி இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஊட்டச்சத்து மாத்திரையை அதிகமா சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி செஞ்சாங்களா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு போலீஸ் வந்து இப்ப கேஸ் ஃபைல் பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பினான்சியலா ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முறையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரனால ஒரு சில பேர் இவங்களை வந்து தாக்க முயற்சிக்கதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க எதுக்கு இந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே யோசிக்க வைக்குது. ஏன்னா இப்பதான் ரீசெண்டா பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ரேச்சல் அப்படின்றவங்க மன உளைச்சல் காரணமா இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி தற்கொலைக்கு முயல்றது அப்படின்றது இப்ப சர்வசாதாரணமா நடக்குது. இப்ப இலக்கியா எதனால இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.